ஹாய்ங்க. இன்றைக்கி வாழைப்பூ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் வாழைப்பூ வந்து நல்லா அந்த உள்ளே வந்து அந்த குச்சி மாதிரி இருக்கும், அதுவுமே அந்த வெள்ளை இலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டுங்க நல்லா அரிஞ்சு எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது வெங்காயம் மிளகாயும் போட்டுக்கலாங்க. இதுக்கு மசாலாவெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. மிளகா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாங்க. இப்போது அந்த வாழைப்பூவோடையே வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கலாங்க. இந்த வாழைப்பூ நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. இப்போ சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ 2 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கலாங்க. இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வாழைப்பூ சட்னிக்கு வந்து தேங்காய் இருந்தால் நல்லா இருக்குங்க. நல்லா வதக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க சட்னி அரைச்சிக்கலாங்க. பாருங்க, நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கையில் என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாங்க, ஈரல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படிங்க ஈரல் எடுத்துகிட்டு வந்து பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி போய் ஈரல் வேணான்னு சொல்ல ஈரல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படிங்க இப்போ இந்த சட்னி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ரெண்டாவது இப்போ ஈரல் செஞ்சிட்ருக்குறேங்க, ஈரல் வறுவல். அது தாளிக்கலான்னு பார்த்தா வீடியோ எடுக்க முடியலைங்க, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பையன் வேறு நேரத்தில் தூங்கிடுவாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ அந்த தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேங்க. நல்லா சட்டி காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய், கடுகு, அப்புறம் கடுகு பொரிஞ்சது வெங்காயம், மிளகா, தக்காளி பழம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுங்க. ஈரல் எடுத்து போட்டுக்கணுங்க. ஈரல் போட்டதுக்கப்புறம் கறி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள் எல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. தேவையான அளவுக்கு கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலாப்பில் தூவி விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஈரல் நல்லா வேக விடணுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு இதாகிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணுங்க. இது முதலையே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா சட்னி ஆட்டியிருக்க வேண்டியதே இல்லைங்க. எனக்கு 2 வேலைங்க. எங்கள் ஊர் பக்கத்தால் கோயில் நோம்பிங்க, அதான் பட்டாசு சவுண்டு கேட்குதுங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு அடிக்கடி அங்கே பட்டாசு சவுண்டு தான் கேட்குங்க. நல்லா தண்ணி நல்லா சுண்டணுங்க. அந்த சட்னி அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் அது ஒரு வேலைக்கு சாப்பிட்டு காலி பண்ணிடுவோங்க. அப்புறம் ஈரல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி, அவங்க சொன்னது தானே நம்ம செய்ய முடியும். பசங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதானே நம்ம செஞ்சு தர முடியும். அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. கறி நல்லா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஈரல் வறுவல் ரெடிங்க. இப்படி தான் பண்ணணுங்க.